யோவான் 9:31 ஒரு மனிதனே சொல்லுகிறார். இயேசுவிடத்தில் இந்த அற்புதம் பெற்ற ஒரு மனிதன் சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். என்னால் வேதத்தில் எழுதியிருக்கு, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து தேவனுக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்போ பாவத்திலே ஒரு மனிதன் இருந்து கொண்டே எனக்கு சுகம் வேணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டால் அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பது இல்லை என்பதாய் பார்க்கிறோம். 66 சங்கீதம் 18 என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனையானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஒரு பக்தன் தன் அனுபவத்தை சொல்கிறார். என் இருதயம் சுத்தமாக இருந்தால் தான் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தருவார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை பாவம் நிறைந்திருந்தால் என் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தரமாட்டார். இதெல்லாம் அவனுடைய அனுபவங்கள். அப்போது நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? இவன் அவன் படித்தவனா படிக்காதவனா, பணக்காரனா, பக்தி உள்ளவனா இல்லையா, எந்த மதம் என்ன அதெல்லாம் பார்க்க மாட்டார். அவனுடைய இருதயம் எப்படி இருக்குது? இருதயம் சுத்தமாக இருக்குதா அதான் பார்ப்பார். அப்போது இருதயத்துக்குள்ள பாவத்தை வைத்துக்கொண்டு ஜெபித்தா அந்த ஜெபம் கேட்கப்படாது. அவர் பாவிகளை நேசிக்கிறார். குடிகாரனாக இருக்கலாம், புகைப்பிடிக்கிற ஆளாக இருக்கலாம், லஞ்சம் வாங்குகிற ஆளாக இருக்கலாம், அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். பாவிகளின் சிநேகிதன். ஆனால் பாவத்திலே இருந்து கொண்டு ஒரு மனிதன் ஜெபித்தால் அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தர மாட்டார், ஜெபத்தை கேட்க மாட்டார். அப்போ பாவியுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். பாவி எப்போ ரட்சிக்கப்படுவது? பாவிகள் எப்படி ஜெபிச்சா ஜெபத்தை கேட்பார் என்றால், நீதிமொழிகள் 28:13 சொல்லி இருக்கிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். நீதிமொழிகள் 28:13. அப்போ ஒரு பாவியான மனிதன் எப்படி ஜெபிச்சா அந்த ஜெபத்தை கேட்பார் என்றால், தன் பாவத்தை உணர்ந்து என் பாவம் மன்னிக்கப்படணுமேன்னு சொல்லி, இயேசுவே என் பாவத்தை மன்னியும்னு சொல்லி பாவத்தை அறிக்கை செய்து ஒருவன் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்டு அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனை நீதிமானாய் மாற்றுவார். இதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்தில் இயேசுவே என் பாவங்களை மன்னிச்சிருங்க, எனக்கு இறக்க செய்யுங்க, என் பாவத்தை நான் உணர்கிறேன், மனம் திரும்புகிறேன்னு ஜெபிச்சா அந்த ஜெபம் கேட்கப்படும். பாவத்தில் வாழ்ந்து கொண்டு எனக்கு சுகம் கொடுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, என் பிள்ளைக்கு எதை செய்யுங்கன்னு கேட்டால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. அதனால் பாவியாக இருக்கிறவங்க முதல்ல மனம் திரும்பும். நிறைய பேர் சாட்சியில் சொன்னாங்களே, பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிச்சேன், இயேசு அற்புதம் செய்தார். இந்த பாவத்தை அறிக்கை செய்வதில் பல அனுபவம் இருக்கிறாரு. பாருங்கள், லூக்கா 7 37-38 வாசிக்கும்போது, இயேசு ஒரு வீட்டிலே பந்தியில் அமர்ந்திருக்கிறார், விருந்துக்கு கூப்பிட்டதுனால. அந்த 2 வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். லூக்கா 7:37-38. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு பெண் இயேசு பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள். இயேசு ஒரு வீட்டில் விருந்துக்கு அமர்ந்திருக்கிறார். சீஷர்லாம் இருக்கிறாங்க, அந்த வீட்டாக இருக்கிறாங்க. அந்த ஊரில் இருந்த பாவியான பெண், விபச்சாரம் என்ற பாவத்தில் கரைப்பட்டு போன ஒரு பெண் இயேசுவை தேடி அவருடைய பாதத்தில் விழுந்து அழுகிறாள், கண்ணீர் சிந்தி அழுகிறாள். இவள் இயேசுவே நான் பாவி என்னை மன்னின்னு கேட்கலை, அழுகிறாள். அவளுடைய கண்ணீரின் மூலம் பாவ அறிக்கை செய்கிறாள். நான் ஒரு பாவி, என் வாழ்க்கை கரைப்பட்டு போனது, இயேசுவே என் பாவத்தை மன்னிக்கணும்னு கண்ணீர் மூலமாய் பாவ அறிக்கை செய்கிறாள். இயேசு அதை அறிந்து, மகளே உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி இனி நீ சமாதானத்தோட போன ஆசீர்வாதத்தை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு பாவி எப்படி ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்படும்னா, பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்படும். பாவி ஆண்டவர்கிட்ட அற்புதம் செய்யுங்கன்னு கேட்டால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க முடியாது. அதுதான் அறிந்து கொள்ளணும். மத்தேயு 9 வாசிக்கும்போது இயேசு ஒரு தன்னுடைய பட்டணத்துக்கு வந்தார், கப்பர்நகூமுக்கு.
திமிர்வாதமாய் கிடந்த ஒரு மனுஷனை கொண்டு வர்றாங்க. அவனுடைய கை கால்கள் முடக்கப்பட்டு திமிர்வாதத்தினால எழும்ப முடியாது, நடக்க முடியாது, படுக்கையோடு கொண்டு வந்து வைக்கிறாங்க. இயேசு அவனை பார்க்கிறார், அவனும் இயேசுவை பார்க்குறான், ஒன்றுமே பேசலை. இயேசு சொல்லுகிறார், மகனை திடன்கொள், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவன் பாவரிக்க பண்ணலையே, பாவத்தை மன்னின்னு கேட்கல. இயேசு மன்னிக்கிறாரேன்னா அவனுடைய இருதயத்தை இயேசு பார்க்கிறார். அவன் இருதயத்திலே பாவத்தை உணர்ந்து, என் பாவத்தினால் இந்த வியாதி வந்துட்டு, இயேசு என் பாவத்தை மன்னிப்பாரா, ஐயோ நான் பாவம் செய்துட்டு, அந்த பாவ உணர்வோடு கூட வந்து இயேசுக்கு முன்னால் அவன் வைக்கப்பட்டிருக்கிறான். இயேசு அவனுடைய இருதயத்தை ஊடுருவி பார்த்து பாவத்தை உணர்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் அவனை மன்னித்து அப்புறம் குணமாக்கினார் என்று பார்க்கிறோம். பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். நான் யாருடைய பாவத்தை மன்னிக்க முடியாது, எந்த பிஷப்பும் மன்னிக்க முடியாது, எந்த போதகரும் மன்னிக்க முடியாது, உலகத்தில் இருக்கிற எந்த ஊழியக்காரனும் யாருடைய பாவத்தை மன்னிக்க முடியவே முடியாது. ஏன்னா பாவத்துக்காக பரிகாரத்தை உண்டு பண்ணவர் இயேசு மாத்திரம்தான். அவர் தான் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்தவர். அவர் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியுமே தவிர இயேசுவின் ஊழியக்காரர்கள் கூட மன்னிக்கவே முடியாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, ஏமாந்து போய்விடாதருங்கள். அதனால் ஏன்னா எனக்கே மன்னிப்பு தேவை, நான் இப்படி மற்றவங்களை மன்னிக்க முடியும்? இயேசு ஒருவர் தான் பரிசுத்தமாக வாழ்ந்து பாவத்துக்காக இரத்தம் சிந்தினவர். அவர் மட்டும்தான் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். எந்த மனிதனிடத்திலும் போய் பாவ அறிக்கை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு தான் சொல்லணும், இயேசுவே நான் பாவம் செய்துட்டேன் மன்னிங்க. அவர் ஒருவர் தான் அதிகாரம் பெற்றவர். சிலர் வசனம் சொல்லுவாங்க, எவருடைய பாவத்தை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அது மன்னிக்கப்படும், எவருடைய பாவத்தை மன்னியாதிருப்பீர்களோ அது மன்னிக்கப்படாதற்குன்னு யோவான் ஆண்டு சொல்கிறாரில்ல. இதை வச்சு அப்போ ஊழியக்காரன் மன்னிக்க முடியும் அப்படின்னு தப்பாக நினைக்கிறாங்க. அது எதை பற்றி சொன்னதுன்னா, எனக்கு விரோதமாக ஒருத்தன் தப்பு பண்ணா பாவம் செய்தால் நான் மன்னிச்சாதான் அவனுக்கு மன்னிக்கப்படும். நான் மன்னிக்காமல் ஆண்டவரே இவன் என்னை ரொம்ப துக்கப்படுத்தினான், வேதனைப்படுத்தினான், ரொம்ப துக்கமாக இருக்குது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அழுதுட்டா மன்னிப்பு கிடையாது, அவனுக்கு தண்டனை வந்துடும். அதே சமயத்தில் மன்னிச்சிருங்க ஆண்டவரை, தெரியாமல் செஞ்சுட்டா நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன், நீ மன்னிச்சா அவனுக்கு மன்னிப்பு உண்டு. அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். உதாரணத்திற்கு ஸ்தேவான் ஒரு ஊழியக்காரர், அவரை கல்லறிந்து கொல்லும்போது இயேசு அவன் என்ன சொல்கிறார், ஆண்டவரே இவருடைய பாவத்தை சுமத்தாதிரி இவர்கள் மேலே மன்னித்தார். மன்னித்ததுனால தான் அவங்க உயிர் பழைச்சாங்க. அவன் மன்னித்ததுனால தான் சவுலை சந்தித்த ஊழியக்காரனாய் ஆண்டவர் மாற்றினார். அதே சமயத்தில் பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்தாங்க. அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் பேதுரு அநியாயமாக ஜெயிலில் அடைச்சி ஆளுகிற ஏரோது பாவம் செய்துட்டார். இப்போ பேதுருவை ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வந்துட்டார். பேதுரு ஒன்றுமே அவருடைய இருதயத்தில் ஒரு வேதனை, நான் என்ன தப்பு பண்ணேன், இந்த அரசாங்கம் தப்பு பண்ணுது, அரசாங்கம் என் மேல் அபாண்டமான பழி சுமத்தி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி என்னை கொலை பண்ண பார்த்தாங்க, என் உடன் ஊழியக்காரனை கொலை பண்ணிட்டாங்க. அப்போது ஆளுகிறவர்கள் அதிகாரத்தில் அவங்க தப்பு பண்ணுறாங்களே, ஒரு மன வேதனையோடு பேதுரு வந்திருக்கணும். அதனுடைய விளைவின் முடிவில் ஏரோது புழுத்து செத்தான். ஏன்னா பேதுரு மன்னிக்கலை. ஏன்னா அவர் அந்த அரசாங்கத்தில் உள்ளவங்க தப்பு பண்ணுறாங்க, ஆளுகிறவங்க அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்துகிறாங்க. அதனால பேதுரு மன்னிச்சிருந்தா ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். பேதுரு மன்னிக்கலை, அவர் வேதனையோடு போயிட்டார் அடுத்தாப்பில். அதன் விளைவு அவருக்கு அதனுடைய சந்திக்க வேண்டியது ஆயிற்று. இதைத்தான் ஆண்டவர் சொன்னாரே தவிர பாவம் செய்கிற ஒரு ஆள் அவன் பாவத்தை நான் மன்னிக்கிறல்ல சொல்லவே முடியாது. இயேசு ஒருத்தர் தான் அதிகாரம் பெற்றவர். அவரிடத்தில் அவனுடைய பாவத்தை அறிக்கை செய்தால் மன்னிச்சு சமாதானம் தருவார். அதனால் நீங்கள் அவர்கிட்ட போகும்போது அதை பாவத்தை செஞ்சுட்டு வந்து அறிக்கை விடுவதில்லை, செய்து விட்டு விடுவது. அதனால தான் ஆண்டவர் விடுதலை கொடுக்குறாருல. இப்போ நான் குடிக்கிறதில்லை, இப்போ போதை வசதி பயன்படுத்தலை, எத்தனை பேர் சாட்சி சொல்கிறாங்க. விடுதலை அது இயேசுவால் மட்டும்தான் தர முடியும். அப்போது ஒரு பாவி மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கும்போது அவனுடைய ஜெபத்தை கேட்டு பாவத்தை மன்னிப்பார். ரெண்டாவது, லூக்கா 18 அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 14 வரை நீங்கள் வாசிக்கும்போது அங்கே 2 பேருடைய ஜெபம் இருக்கிறது. ஒன்று பரிசேயனுடைய ஜெபம், இன்னொன்று ஆயக்காரனுடைய ஜெபம். இந்த 2 ஜெபத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவது லூக்கா 18 அதிகாரம் 10லேருந்து 14 வசனம். அதை வாசிக்கலாமா? நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க.
2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இங்கே இயேசு அழகான ஒரு காரியத்தை சொல்றார். 2 பேர் ஜெபிக்க தேவாலயத்துக்கு போகிறாங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். இந்த பரிசேயர்கள் தங்களை மதவாதிகளாய் காண்பிக்கிறவர்கள். தாங்கள் தான் ஆண்டவருக்கு ரொம்ப ஆண்டவருக்கே நாங்கள் ஏஜென்ட்டுகள் மாதிரி இந்த பரிசேயர் நடந்து கொள்ளுவாங்க. நீண்ட அங்கிகளை தரித்து கொள்வாங்க, பட்டையான இது கட்டி கொண்டு அந்த பக்தியான அந்த உடைகள், அந்த வேஷத்தை அணிந்து கொண்டு அவங்க தங்களை ரொம்ப பரிசுத்தவான்களாக காண்பிவோம். நாங்கள் தான் கடவுளுக்கு பிரதிநிதிகள், எங்களுக்கு தான் வேதம் தெரியும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஒரு பெருமையோடு இருக்கிறவங்க இந்த பரிசேயர்கள். ஆயக்காரன் என்கிறவன் வரி வசூலிக்கிற வேலை செய்கிறவன். அந்த காலத்தில் ரோமர்களுக்கு அவங்க அடிமையாக இருந்ததுனால இவங்க வரி வசூலித்து ரோமர்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் மக்கள் இவர்களை பாவியாக கருதினார்கள். நம்மகிட்ட இந்த பணத்தை பிடிங்கி அவன் அந்த அரசாங்கத்தை கொடுக்கிறான் என்று. அதனால் ஆயக்காரர்கள் மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள். இப்படி 2 பேர் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு போகிறார்கள். ஒருவன் பரிசேயன், இவன் ரொம்ப தன்னை பக்திமானாய் காண்பித்து அவர் எப்படி ஜெபிக்கிற பாருங்க. பரிசேயனுடைய ஜெபம் பாருங்க, பெருமையாக ஜெபிக்கிறார். நான் பரிகாரம் கிடையாது, அநியாயக்காரன் கிடையாது, விபச்சாரக்காரன் கிடையாது, இந்த பாவத்தெல்லாம் நான் செய்வதில்லை. அப்போ நான் இந்த பாவத்தெல்லாம் செய்யாமல் நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன் என்று ஜெபத்தில் சொல்லுகிறான். அந்த ஆயக்காரனை போல இல்லை, அவனை மாதிரி நான் கிடையாது. அது ஒரு அடுத்த ஆளை கம்பேர் பண்ணி தன்னை உயர்த்தி ஜெபம் செய்கிறான். 2வது என்ன சொல்ற, வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறேன். இன்னைக்கு நீ யாராவது வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறீங்களா? 1 நாள் உபவாசிக்கிற கிறிஸ்தவர்களே இன்னைக்கு ரொம்ப குறைவு. அவன் வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் பண்ணுற ஆள். ஆனால் அவன் ஜெபம் கேட்கப்படலை. வசனத்தில் அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலை. வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிற, தசமபாகம் எல்லாத்துலேயும் தசமபாகம் கொடுக்குற ஆள். ஆனால் ஆண்டவரை துதிக்கிறான், நாம் துதிக்கிறேன்னு சொல்கிறான், தன்னை பெருமையாய் பேசுகிறான். அப்போது தன்னுடைய பக்தியை அவன் பெருமையாய் சொல்லி தன்னை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் பேசுகிறான். ஆண்டவரே, வந்திருக்கிற நான் யார் தெரியுமா? நான் பரிசேயன். நான் எவ்வளோ பக்தி உள்ளவன். இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், தசமாக கொடுப்பேன், வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறவங்களுக்கு தெரியும்ல. ஆண்டவர்கிட்ட தன்னுடைய சுய நீதியை சொல்லி தன்னை பெருமையாய் பேசி ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை. இதான் பரிசேயனுடைய ஜெபம். சுய நீதியை சொல்லி ஜெபிப்பது, தன்னை உயர்த்தி பெருமையாய் ஜெபம் செய்வது. சிலர் ஜெபிக்கும் போது பண்ணுறனாக்கும், நான் அவங்களுக்கு இதை செய்கிறேன் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் தானே. இந்த வசனத்தில் அது இருக்கு பாருங்கள். இயேசுக்கே வசனம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரே, சகரியா 2 அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள், அதில் இப்படி சொல்லியிருக்கல, அப்படி நான் நடக்கிறேன். ஆண்டவருக்கு வசனம் சொல்கிற ஆட்கள் நான் பார்த்துருக்கிறேன். ஜெபிக்கும் போது தங்களுக்கு தான் வசனம் தெரியும், தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு மக்கள் மத்தியில் பெருமையாய் ஜெபம் செய்வது அது ரொம்ப ஆபத்தானது. சுய நீதியை வெளிப்படுத்தி தங்கள் பெருமையை வெளிப்படுத்தி ஜெபம் செய்வது, அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவே மாட்டார். அந்த ஜெபம் பரலோகத்துக்கு போகாது. ஆண்டவர் கவனிப்பதும் இல்லை. பைபிள் சொல்லுது, ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்கலை. அதான் முக்கியம். அவனுடைய ஜெபம் கேட்கப்படணும்னா தாழ்மையாக ஜெபிக்கணும், சுய நீதி அல்ல. தானியேல் ஜெபிக்கும் போது பாருங்களேன், தானியேல் 9 அதிகாரம் 18ஆம் வசனத்தில் தானியேல் உபவாசம் பண்ணி ஜெபித்த போது இந்த ஜெபத்தை கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் போகும்போது இந்த பெருமை பேசி ஜெபிக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்கள் தானியேல் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பின்பகுதியை பாருங்களேன். தானியேல் ஜெபித்து கொண்டே வருக, தன் தேசத்துக்காக தேவனுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறணும் என்பதற்கு. அது சொல்ல, நாங்கள்
எங்கள் நீதிகளை அல்ல. ஆண்டவரே, எங்கள் நீதிகளை நம்பி நாங்கள் வரலை, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். தானியேல் அவ்வளோ பரிசு. ஆண்டவரே, நான் தினம் 3 வேளை ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே, உமக்காக பக்தி வைராக்கியமாக இருந்த ஆண்டவரே. தன்னுடைய நீதியை சொல்லி அவர் ஜெபம் பண்ணவில்லை. அவர் சொல்லுகிற தன்னை மிகுந்த இரக்கம், ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை நம்பி நான் வந்திருக்கிறேன், தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபம் தான் கேட்கப்படும். நான் ஒரு சமயம் எங்கள் ஊர் பக்கம் நேசரத்தின் ஒரு ஊருக்குல்ல, என் ஊழியத்தின் ஆரம்ப காலம் பிகினிங்கில் நடந்தது, ரொம்ப காலத்துக்கு முன்னால். அப்போது ஒரு ஊழியக்காரர் அங்கே சபை ஊழிய செய்கிற ஒரு வீட்டுக்கு செபிக்கணும். அவங்க ரொம்ப ஒரு போராட்டத்தில் கஷ்டப்படுறாங்க, விடுதலே கிடைக்கல, நீங்கள் ஜெபிக்க முடியுமான்னு. சரின்னு நானும் என்னுடைய நண்பரும் போனேன் ஜெபிக்கிறதற்கு. அந்த பெரிய வீடு, நல்ல பணக்காரங்க, வசதி உலக பெரிய வீடு, எங்களை வச்சு நல்லா உபசரித்தாங்க. அந்த சகோதரி எனக்கு இந்த மாதிரி போராட்டம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இங்கே பிரபலமான ஊழியர்கள், அந்த காலத்திலே பிரபலமான ஊழியர்கள் பேரெல்லாம் சொல்லி அவங்கெல்லாம் எனக்காக ஜெபிச்சாங்க, அவங்கள்ட்ட நான் ஜெபிச்சிருக்கிறேன், ஆனாலும் எனக்கு விடுதலை இல்லை அப்படின்னு சொன்னான். எனக்கு டக்குன்னு ஒரு ஆச்சரியம், இவ்வளோ பெரிய ஊழியக்காரெலாம் ஜெபிச்சிருக்காங்களே, அவங்க ஜெபிச்சே விடுதலை இல்லைன்னா நம்ம ஜெபிச்சு என்ன நடக்கும்? உண்மையில் அப்படி நினச்சேன் நான். அது 80களின் ஆரம்பத்தில் நடந்தது. அப்போ நினச்சேன், இவ்வளோ பெரிய ஊழியக்காரன் ஜெபிச்சோ விடுதலை இல்லை, நான் ஜெபிச்சு என்ன நடக்க போகுது? ஏன் விடுதலை இல்லை? இவங்க பக்தியாக தானே இருக்கிறாங்க. ஊழியக்காரெலாம் கூட்டி ஜெபிச்சிடும், பிசாசு அவங்களை கொல்ல போராடுகிறான், விடுதலை இல்லாமல் ராத்திரிலாம் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. சரி, எனக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு, நம்ம ஜெபிச்சு என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி. ஆனால் ஒரு கேள்வி, ஏன் விடுதலை இல்லை உங்களுக்கு? இவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள்லாம் ஜெபிச்சும் கூட விடுதலை இல்லையே. அப்போ நான் சரி ஜெபிப்பான்னு ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி முடித்த பிறகு புறப்படும் போது கிளம்புறோம். அவங்க சொல்கிறாங்க, நான் ஜெபம் பண்ண எத்தனை பேருக்கு விடுதலை அந்த கையை எப்படி காமிச்சு, இந்த கையை வச்சு நான் ஜெபம் பண்ண எத்தனை பேருக்கு விடுதலை கிடச்சிருக்கு, நான் ஜெபம் பண்ண எத்தனை பேர் சுகமாக்கி இருக்கிறேன், எனக்கு ஏன் விடுதலை இல்லை? அப்போ தான் டக்குன்னு ஆவியனர் பேசினார், மகனை கவனி, ஏன் இவங்களுக்கு ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்கலை? இவங்களுக்காக யார் ஜெபிச்சாலும் ஏன் பதில் வரமாட்டேங்குது? எவ்வளோ பெரிய ஊழியர் ஜெபிச்சாலும் ஏன் பதில் வரமாட்டேங்குதுன்னா, நான் சுயநீதி, நான் ஜெபம் பண்ணி, இவங்க ஊழியம் செய்கிறவங்க, ஊழியெல்லாம் செஞ்சுருக்காங்க, பல்லக்கு சுவிசேஷ அறிவி ஜெபிச்சிருக்கிறாங்க. அந்த பெருமை, நான் கை வை ஜெபிச்சா பிசாசு ஓடுது, நான் ஜெபிச்சா வியாதி சுகமாகறாங்க, ஏன் கைப்பட்டு எத்தனை பேர் சுகமாக இருக்காங்க, ஏன் எனக்கு விடுதலை இல்லை அப்படின்னு வார்த்தை சொல்கிறாங்க. டக்குனே ஆவியன்னு சொன்னார், கவனி, இதுதான் காரணம், பெருமை, சுய பெருமை. அந்த பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த பரிசேயனை போல தயவு செய்து ஜெபிக்காதுங்க. ஜெபிக்க போனால் உங்கள் பெருமைகளெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லாதுங்க. ஆண்டவரே, என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமே, நான் அப்படி ஜெபிக்கிறேன், இப்படி ஜெபிக்கிறேன், அப்படி ஊழியம் செய்கிறேன், இந்த சுய நீதியெல்லாம் சொல்லாதுங்க. அதை வச்சு தேவன் நம்ம ஆசீர்வதிப்பது இல்லை. தாழ்த்தணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை தருகிற ஒரு தேவன். அப்போ இதை அறிந்து கொள்ளுங்க, சரியா? மீதி உள்ள காரியங்களை அடுத்த நிகழ்ச்சிகளில் நான் வரும்போது உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்போ ஒரு பாவி என்னுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். பாவி மனம் திரும்பி ஜெபிச்சா அவனை மன்னித்து ஆசீர்வதிப்பார், அற்புதம் செய்வார். அதனால் நீங்கள் பாவின்னு உணர்ந்து அறிக்கையிட்டு ஜெபிங்க. பாவத்தை வச்சுக்கிட்டு எனக்கு அற்புதம் வேணும், சுகம் வேணும்னு ஜெபிச்சா ஜெபம் கேட்கப்படாது. உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தர மாட்டார். பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ரெண்டாவது, பரிசேயனை போல சுய நீதி, நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன், நான் ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், நான் இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இத்தனை பேருக்கு நான் ஊழியம் செய்கிறேன், அந்த பெருமையெல்லாம் பேசி தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்காதங்க. அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. சுய நீதி, என் நீதியை பாருங்கள், நான் அவனை போல கிடையாது, இவனை போல கிடையாது, நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு போய் பெருமையாக ஜெபிச்சிங்கன்னா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார், பதில் தர மாட்டார். அப்படி இல்லாமல் தாழ்த்தி ஜெபிக்கணும். இந்த ரெண்டில் கவனம் செலுத்துங்க. வருகிற நாட்களில் இன்னும் சில ஜெபங்கள், பைபிள் எழுதப்பட்ட ஜெபங்கள், அதை வைத்து நம்ம நிறைய கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்போது 2 நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிற கருத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஒருவேளை இன்னும் மனம் திரும்பாமல் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே, என் பாவத்தை நான் உணர்கிறேன், என் பாவத்தை மன்னிங்க, இந்த பாவத்தை மன்னித்து எனக்கு விடுதலை கொடுங்க, சமாதானம் கொடுங்க, சுகம் கொடுங்க, என் பாவத்தை விட்டு நான் மனம் திரும்புகிறேன்
அப்படி சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட பாவத்தை அறிக்கை. எந்த மனுஷனும் உங்களை மன்னிக்க முடியாது. இயேசு மாத்திரம்தான் மன்னிக்க முடியும். அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவர்கிட்ட மன்னிச்சு எனக்கு உதவி செய்யுங்க. உங்களை தாழ்த்தி செபிங்க. பெருமை வேண்டாம், பெருமை வேண்டாம். நான் அப்படி இப்படி, என் குடும்பம் அப்படி, என் கொலை அப்படி, என்னுடைய பக்தி அப்படி, பெருமையெல்லாம் பேசாமல் தாழ்த்தி என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரை. பெருமையை மன்னிச்சிருங்க. பெருமையான சிந்தை வேண்டாம் ஆண்டவரை. சுய நீதி வேண்டாம். என்னை மன்னித்து ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன்னு ஜெபிங்க. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார், அற்புதம் செய்வார். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, யார் யார் தங்களை தாழ்த்தி பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் இறக்க செய்கிற தேவன். அவங்களை மன்னித்து உங்களுடைய இரத்தத்தினாலே கழுவி அவங்களுக்கு பாவத்தில் இந்த விடுதலை கொடுத்து ஆசீர்வதிங்க, சமாதானம் கொடுங்க. இன்று முதல் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகட்டும். தேவ சமாதானம் உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கேட்டு அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.